வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் எவ்வளவு அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலும் இறுதியில் மனிதன் எதை கொண்டு போகிறான் என்ற கேள்வியை எழுப்புகிறது ஒரு நிழல் உலக தாதாவின் மரணம். மெக்சிகோவின் மிகவும் தேடப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவராகவும் ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல் என்ற சக்தி வாய்ந்த குழுவின் தலைவராகவும் இருந்த நெமேசியோ ஒசேகுவாரா செர்வாண்டஸ், சுருக்கமாக எல் மான்ச்சோ, உலகம் முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை விரிவுபடுத்தியவர். இவர் பல ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் சிக்காமல் தலைமறைவாகவே இருந்தார். சுமார் 59 வயதான இவர் சமீபத்தில் மெக்சிகோ சிறப்பு படையினருக்கும் அவரது மெய்காப்பாளர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார். பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சிறிய மோதலில் சரிந்து விழுந்தது. அவர் இறப்பதற்கு முன் தெரிவித்ததாக கூறப்படும் ஒரு ஆசை பலரையும் வியக்க வைத்துள்ளது. தான் இறந்த பிறகு தங்கத்தாலான சவப்பெட்டியில் புதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அது. தான் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்த அதே செல்வாக்கும் அதிகாரமும் இறந்த பின்பும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக அவர் அதை எண்ணியிருக்கலாம். தங்க பெட்டிக்குள் சென்றால் அதிகாரம் பின்னால் வருமா என்ற கேள்வி இப்போது காற்றில் மிதக்கிறது. இரத்தமும் வன்முறையும் நிறைந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு மனிதன் இறுதியில் ஒரு சிறிய பெட்டிக்குள் முடங்கி போனது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். நாம் சேர்த்து வைக்கும் செல்வம் நம்மை ஒரு ஆடம்பர பெட்டிக்குள் வைக்க உதவுமே தவிர நாம் செய்த செயல்களின் நிழலில் இருந்து நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது.